ஒரு காலத்தில் மலைகள் மற்றும் பசுமையான பசுமைக்கு இடையில் அமைந்துள்ள ஒரு விசித்திரமான சிறிய நகரத்தில் லில்லி என்ற இளம் பெண் வசித்து வந்தாள். ஒரு வசந்த காலைப் பொழுதில் பனித்துளிகள் போல மின்னும் கண்களும் இருண்ட நாட்களை ஒளிரச் செய்யும் புன்னகையும் அவளுக்கு இருந்தது. லில்லி தனது கருணை மற்றும் மென்மையான இயல்புக்காக நகரம் முழுவதும் அறியப்பட்டார். ஒரு சன்னி மதியம் நகரத்தின் பூங்காவில் அலைந்து திரிந்தபோது லில்லி ஒரு காயமடைந்த பறவையின் மீது தடுமாறினார். தயக்கமின்றி அவள் காயப்பட்ட உயிரினத்தை எடுத்து அதை தன் கைகளில் அடைத்தாள். அதை ஆரோக்கியமாக மீட்டெடுக்க வேண்டும் என்று தீர்மானித்து லில்லி பறவையை வீட்டிற்கு அழைத்துச் சென்று அதன் காயங்களை மிகுந்த கவனத்துடன் கவனித்துக் கொண்டார். நாட்கள் செல்ல செல்ல லில்லியின் பந்தம் பறவையுடன் வலுவடைந்தது. அவள் அவனுக்கு பிப் என்று பெயரிட்டாள். எண்ணற்ற மணி நேரங்களை அவனது பக்கத்தில் கழித்தாள். அவனுக்கு உணவளித்தாள். அவனிடம் பாடினாள். அவளுடைய ஆழ்ந்த எண்ணங்களையும் கனவுகளையும் பகிர்ந்து கொண்டாள். பதிலுக்கு லில்லியின் இதயத்தை மகிழ்ச்சியால் நிரப்பும் மெல்லிசை டியூன்களை பிப் இசைத்தார். இதற்கிடையில் நகரம் முழுவதும் ஈதன் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவர் சாகச மனப்பான்மை மற்றும் இயற்கையின் மீதான அன்பிற்காக அறியப்பட்டார். ஒரு நாள் நகரின் புறநகர் பகுதியில் உள்ள காடுகளை ஆராய்ந்து கொண்டிருந்த ஈதன் காட்டுப்பூக்கள் நிறைந்த அழகிய புல்வெளியைக் கண்டான். அதன் அழகில் மயங்கிய அவர் அந்த காட்சியை தனது குறிப்பேட்டில் வரைய முடிவு செய்தார். ஈதன் அமைதியாக ஓவியங்களை வரைந்து கொண்டிருந்த போது அருகில் ஒரு மெல்லிசை கீட் சத்தம் கேட்டது.